வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க, மார்க் சம்மந்தமாக. அப்புறம் மார்க் ஷீட்டு இல்லை என்கிட்ட, கடைசி 2 செமஸ்டருக்கு இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆள் கொடுத்துங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎட் அட்மிஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து லிங்கன வீடில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே. ஒரு சில பேர் கேள்வி கேட்டிங்க, இந்த கேள்விக்கு பதில் முடிச்சாச்சு. விடும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, என்னென்னா வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க வந்து, நான் வந்து பார்ட் 3 பார்ட் 4 ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சில பேர் பார்ட் 5 இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பார்ட் 5 இருந்தால் அது கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஓகேவா? பார்ட் 3 அண்ட் பார்ட் 4, ஓகேவா? இதை 2 மட்டுமே கூட்டி எத்தனை சப்ஜெக்ட் வரும்னு சொல்லி டிவைட் பண்ணுங்கள். அதான் உங்களோட பர்சன்டேஜ். ஆனால் நீங்கள் வந்து பிஎட்டில் இது மட்டும்தான் கேட்கும், இதை தான் போடணும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் இருந்தீங்கன்னா பார்ட் 3ன்னு இருக்கும், ஓகேவா? பார்ட் 3ல் வந்து மேஜரும் இருக்கும், அலைடும் இருக்கும். நான் மேஜர் எங்கே இருக்குன்னா வந்து பார்ட் 4ல் தான் இருக்கும், ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்க போனீங்கன்னா, அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்க போனீங்கன்னா, அங்கே பார்ட் 4 கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க. பார்ட் 3 மட்டும் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஆனால் பிஎட் அப்படி இருக்காது. ஏன்னா பிஎட்டில் சப்ஜெக்ட் பேப்பரே நீங்கள் எப்படி நான் மேஜர் எப்படி படிச்சிருக்கீங்களோ யூஜியில் அதேமாரி பேப்பர் தான் அங்கே இருக்கும், ஒரு சில பேப்பரு. அதனால என்னவோன்னு தெரியல எனக்கு. அவங்க பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 2த்தையுமே தான் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணி உங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் ஏன்னா இப்போ பார்ட் 3 கேட்டாங்கன்னா தான் உங்களோட சிஜிபிஏன்னு சொல்லி கீழே போட்டிருப்பாங்கல்ல, உங்களோட கிரேட் பாயிண்ட் பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து உங்கள் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி எவ்வளோன்னு போடுன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, அதனால கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. மார்க் தான் அதிகமாக குறையாது. 1% 2% ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது குறையும். ஆனால் நீங்கள் எல்லாமே பார்ட் 3ல் பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்து வச்சுருப்பீங்க. பார்ட் 4ல் அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1% 2%ல் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இதனால தான் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆனால் பிஎட்டை பொறுத்தளவு பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 2 தான் கனெக்ட் பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில்லு, வேல்யூ எஜுகேஷன், ஒரு சில பேப்பர்லாம் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு பார்ட் 4ல் இருந்ததுன்னா அதையும் கால்குலேட் பண்ணிக்கங்க. பார்ட் 5ன்னு சொல்லி கொடுத்துனாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்க வேணாம், ஓகேவா? நீங்கள் எப்பயுமே பார்ட் 3 பார்ட் 4 பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. பார்ட் 3யும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. பார்ட் 3ல் என்ன வரும்னா மேஜர் அலைன் மட்டும் வரும். பார்ட் 4னால் நான் மேஜரும் சேர்ந்து வருங்க, அவ்வளோதாங்க. சரி, ஓகே, இந்த டவுட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் வந்து ஆனால் எங்களுக்கு வந்து மார்க் ஷீட் இன்னும் கொடுக்கல, ரிசல்ட் வந்ததோடு இருக்குது, காலேஜில் கேட்டோம் இன்னும் தரல, இன்னும் எங்களுக்கு வரல, யூனிவர்சிட்டிலேருந்து வரலன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டு பாருங்கள், வந்துருச்சுன்னா ஓகே, வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது செமஸ்டர் ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்களே, அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்லோட் பண்ண சொன்னதுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. அல்லது வெரிஃபிகேஷன் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வரலைன்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதே உங்கள் ஹெச்ஓடிகிட்ட போயிட்டு ஒரு சைன் சிகில் வச்சு க்ரீனிங்கெல்லாம் சைன் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுத்துகிட்டு போங்க. கேட்டாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கேட்டாங்கன்னா, சார் வந்து எங்கள் காலேஜில் இன்னும் கொடுக்கல, சர்டிஃபிகேட் இன்னும் வரலன்னு சொல்லிவிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மார்க் ஷீட்டை வச்சுக்கோங்க. இல்லாத மார்க் ஷீட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை சம்முக்கு வந்து உங்கள் காலேஜில் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போய் நெட் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. உங்கள் ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் பார்த்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் போட்டுங்க, ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பார்ட் 3 அண்ட் பார்ட் 4ன்னு சொல்லிட்டு இதை தான் நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்களே, இல்லாத மார்க் ஷீட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கு தான் வந்து நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை வந்து உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாது இப்போ நீங்கள் போட்டாலுமே கூகுளில் போய்ட்டு உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போட்டாவே உங்கள் ரிசல்ட் வரும். அதை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தது அப்புறமேலுக்கு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண சொன்னது அப்புறமேலுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்கள்கிட்ட மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ, அல்லது ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிங்களா, இங்கே வந்து மார்க் ஷீட்டே இன்னும் 5ஆவது செம்மு 6ஆவது செம்மு மார்க் ஷீட்டே தராமல் இருக்காங்க. அப்புறம் எப்படி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு தருவாங்க, சர்டிஃபிகேட் தருவாங்க, ஓகேவா? நான் மாற்றி குழப்பறேன். ஓகே,
ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எப்படி தருவாங்க, தற்காலிக சான்றிதழ் அது கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துக்கலாம். உங்கள் காலேஜ்லேயே சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அங்கே வெரிஃபிகேஷன் போகும்போதுமே சரி, உங்கள்கிட்ட காலேஜ் சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்ட பர்சன்டேஜோட அவங்களும் டக்குன்னு உங்களோட மேஜர் ப்ளஸ்ஸு அந்த பார்ட் 3 பார்ட் 4 மட்டும் கூட்டி கால்குலேட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க, போட்டிருக்கிறதெல்லாம் பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி மிஸ்டேக் பண்ணாலும் அங்கே திருத்தி அவங்க பர்சன்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுங்க. இல்லாத சர்டிஃபிகேட்டுக்கு பிரச்சனை, யாரும் பயப்பட தேவையில்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. நமக்கு தேவை 6 செம்மு மார்க் ஷீட்டு, ஓகேவா? மார்க் ஷீட்னால் நம்மளோட மார்க் தெரிஞ்சுருந்தால் போதும், அதெல்லாம் நம்ம பர்சன்டேஜ் வரப்போகுது. அதேமாரி தான் பிஜிக்காக இருந்தாலுமே சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் சேர்ந்த இப்போ என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தரவே இல்லை. ப்ளஸ் இன்னொன்று ஏதோ சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லவே இல்லை. காலேஜையும் சேர்ந்துட்டோம். காலேஜையும் சேர்ந்த அப்புறமேலுக்கு எங்களோட பிரின்ஸிபால் கேட்டாங்க, இன்னும் வரலன்னு சொல்லி. ஒரு சில காலேஜுக்கு ஒரு சில யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டி தரல. ஆனால் கூப்பிட்டு வச்சு என்ன தரலங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து நாங்கள் எங்களுக்கு எப்போ வந்ததோ நாங்கள் காலேஜ் சேர்ந்தது அப்புறமேலுக்கு தான் நாங்கள் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால் நீங்கள் காலேஜ் சேர்கிறதுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை, ஓகேவா? சரி, ஓகே, டாடா, பாய், see you.